வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. ஒவ்வொரு தொகுப்புலையும் ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கு உங்கள் ராசிக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் உண்டு. நம்ம இந்த தொகுப்பில் புரட்டாசி மாத பலனை பார்க்க போகிறோம். உங்கள் ஆசை நிறைவேறுமா? இந்த ஆசை இந்த ராசிக்காரங்க உங்களுடைய ஆசை. ஏன்னா காலதேவன் வீட்டில் உங்கள் ராசி 3வது இடம் மிதுனம். அப்படின்னா இரட்டைத்தனம், எல்லாமே 2. உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே 2. எப்படின்னா பொதுவாகவே மிதுனராசியில் பிறந்தவங்க அத்தனைக்கும் ஆசைப்படுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த புரட்டாசி மாதம் ஆசைகளை நிறைவேறுக்கிறதுக்கு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்குமே ஆசைப்படணும், அப்போ தான் கிடைக்கும். ஆசைப்படாமே இருந்தால் எதுவுமே கிடைக்காது. ஆசையை ஒழிக்கணும்னு சொல்லி புத்தர் ஆசைப்பட்டார் சொல்கிறாங்களா? என்னையா? ஆமாங்கய்யா, அவருக்கும் அந்த ஆசை இருக்க போய் தான் அந்த ஆசையை ஒழிக்கணுமே ஆசைப்பட்டார். அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்தோம்னா விருப்பம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. விருப்பம் இல்லை, ஆசை வந்துடும் அந்த இடத்துல. அதான் இச்சா சக்தின்னு சொல்லுவோம். இச்சைங்கிறது என்ன? விருப்பம். விருப்பம் இல்லாமல் எதையுமே நீ செய்ய முடியாதுங்க. நம்ம பிறப்பிலிருந்து நம்ம ஒவ்வொரு பருவங்களையும் ஒவ்வொரு வயதுகளையும் ஒவ்வொரு காலங்களையும் விருப்பத்தோடு தான் நம்ம எல்லாமே நடக்குது. விருப்பம்லாம் எதுவுமே நீ செஞ்சால் அது நிறைவேறாது. இப்போ ஒன்றுமா உதாரணத்துக்கு நீ சாப்பிட்றீங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க, உங்கள் உணவு உடனே செரிமானம் ஆகும். ஏதோ கடனுக்கு சாப்பிடுங்க, உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அதனால் வாழ்க்கையில் நீங்கள் மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசையும் உங்களுடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சா உங்கள் ஆசை நிறைவேறும். இந்த மாதத்தில் என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, புரட்டாசி மாத பலனில் உங்கள் ராசியில் தான் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசி நாயகன் அவருடைய சொந்த வீட்டில் 4ஆம் இடத்துல போய் கண்ணில் உண்டி உட்கார்ந்துருக்கிறார். யார்? உங்கள் ராசிநாதன் புதன். அப்போ செவ்வாய் ஒரு ஒருடைய ராசியில் உட்கார்ந்தா அவங்க குணம் எப்படி இருக்கும்? அப்போ செவ்வாய் ஏற்கனவே அவன் ஒரு நெருப்பு கிரகம். நீங்கள் ஏற்கனவே குளிர்ச்சியான ஆள். அதுதான் நாசியில் சொல்லுவோம், இடது நாசி குளிர்ச்சியாக இருக்கும், வலது நாசி சூடாக இருக்கும். அப்போ ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது, குளிர்ச்சியும் இருக்குது, வெப்பமும் பக்கத்தில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் உடல் உபாதையில் கண்டிப்பாக வரும், அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கை இருக்கணும். உடல் உபாதை கொடுக்கும். செவ்வாய் புதனுக்கு ஆகாத ஆள். புதன் என்ன செய்வார்? உடம்புல உபாதை கொடுப்பார். அப்போ எப்படி உபாதை கொடுப்பா? நீங்கள் விருப்பம் இல்லாமல் ஒரு சாப்பிட்டுக்கலாம், இல்லை மற்றவருக்காக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சொல்லுவாங்களே, சாப்பிடுங்கய்யா, என்னையா நீங்கள் அப்படி சாப்பிடுமாப்ல பெண்ண நீங்கள் அப்படின்னு சில மற்றவங்களுக்காக நீங்கள் செய்வீங்க. அது உங்களுக்கு உடல் உபாதை கொடுத்துரும். அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, நீங்கள் அவங்க பேருக்காக சாப்பிட்டேங்க, கடைசி நான் தான் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன், வயதாக வைக்கிட்டு இருப்பீங்க. இது தேவையா? ஏன்னா அடுத்த மாதம் இப்போ ஐப்பசி மாதம் தீபாவளி வர போகுது. அப்போ என்ன செய்யணும்? இந்த மாதத்தில் நீங்கள் பக்குவமாக நடந்துக்கிறணும். அப்போ தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத வம்பு தும்புகள், தேவையில்லாத உணவுகள், அப்போ தேவையில்லாத பூரா நீங்கள் ஒதுக்கிடுங்க. உங்கள்கிட்ட பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, இடத்த வேஸ்ட்டாக போய் சாப்பிடும், வேஸ்ட்டாக போயிருவியா? எனக்கு சாப்பிட்டா நான் வேஸ்ட்டாக போயிடுவேன். இதுதான் ரொம்ப முக்கியம். வேஸ்ட்டாக போகும் உள்ளது என்னம்னா உடம்புக்குள்ளே உறுப்பு வேஸ்ட்டாக போயிடும். விலை மதிக்க முடியாத பொருள் உள்ளே இருக்குது. இது விலை மதிக்கிற பொருள். மிஞ்சி போனால் 10 ரூபா 20 ரூபா அந்த விலை மதிப்பு போயிடும்.
வேஸ்ட் ஆகணும் பரவாயில்ல. உடம்புக்குள்ளே போனால் 10 லட்சம் கொடுத்தா வாங்க முடியாத பொருளை. 10 ரூபா கத்திரிக்காய் வேஸ்ட்டாக பண்ணி சாப்பிட்டோம்னா உள்ள 10 விலை மதிக்க முடியாத பொருள் அழுகி போச்சுன்னு என்ன செய்கிறது? அது நிறையா பேர் தாய்மாரும் தெரிஞ்சுக்கிறணும், நம்ம தந்தைமாரும் தெரிஞ்சுக்கிறணும். குழந்தைகளுக்கு வந்து பிடிக்காத ஒன்று ஊட்டாதீங்க, அது ஜீரணமாகாது. அப்போ பிடிச்ச உணவை, சுத்தமான உணவை சுகாதாரமாக ஊட்டுங்க. அது ரொம்ப சிறப்பு. அதுக்காக பிடிச்சாலும் வாங்கி கொடுக்க முடியாது. நம்ம குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன உணவு கொடுக்குறோமோ அது தரமான உணவாக, அது பிடிச்சமான உணவை செஞ்சு கொடுங்க. நம்மளும் பிடிச்ச உணவு சாப்பிடணும். ஏதோ இருக்குது வயிற்ற கிளம்புனா தயவு செய்து நினைக்காதீங்க. நம்ம வயிறு வந்து மிகப்பெரிய சொத்து, உடம்பே மிக சொத்து. இந்த வயிறில் நம்ம குப்பையா அள்ளி போட்டு தள்ளுறதுக்கு தயவு செய்து உணவு வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து அதுக்கு தான் இந்த மாதத்தில் வந்து எந்த திருமணம் கடன் கிடையாது. ஏன்னா புரட்டாசி மாதம் விரதத்தை மேற்கொண்ட மாதம், புண்ணியமான மாதம். விரதம் இருக்கணும், உடம்பை பட்னியாக போடணும். உடம்புல எதிர்ப்பு சக்தி வந்து குறையக்கூடிய நேரத்தில் எதிர்ப்பு சக்தி கூட்டணும். இப்போ என்ன செய்யணும்? உடம்புக்கு வேலை அதிகமாக கொடுக்கக்கூடாது. அப்போ இதில் பொதுவாக வந்து மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப உடல் வந்து உஷ்ணத்தை அதிகமாக கொடுப்பான் செவ்வாய் உட்காந்து. அப்போ தேவையில்லாமல் உடல் உபாதைகள், காய்ச்சல் வர்றது, தலைவலி வர்றது, தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்கிறது நீங்கள் வந்து செஞ்சிடக்கூடாது. அதை நீங்கள் பார்த்து பக்குவமாக நடந்துக்கிறணும். இதுதான் முதல்ல உங்களுடைய அதை ஆசை. உங்களை காத்து கொள்ளுங்கள் முதல் ஆசையாக. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கிட்டா தான் நாம் நல்லா இருக்குமோ. அதுதான் முதல்ல. ஓடி 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 என்னையா கண்டோம் ஓடி உழைச்சி உங்களுக்கு என்ன நல்லது கிடச்சிருச்சு? மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் நல்லா வேலை பார்த்தீங்க, பெருமைக்காக நல்லா வேலை பார்த்தீங்க. இன்றைக்கி நீங்கள் படுத்த உடனேயும் உங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும், வேற யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. என்னதுக்கு தேவையில்லையா? இந்த மீனராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஊருக்கு உழைச்சது போதும். உங்களுக்காக, உங்கள் உடல்நிலை பாதுகாப்புக்காக இந்த புரட்டாசி மாதம் உங்களை செம்மைப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் உங்கள் ஆசை நிறைவேறும். உங்கள் தனாதிபதியாக இருக்கார், மீனராசி தனாதிபதி யாருன்னா பக்கத்தில் உள்ள சந்திரன். அப்போ உங்களுடைய அம்மாவளி சொந்தங்கள் அவங்களுடைய பார்த்துக்கங்க. ஏன்னா 2 வைப்ரேஷன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா தன் அம்மாவை வந்து பாதிக்கும் சில வீட்டில். அப்போ மருத்துவ செலவு ஏதாவது கொடுப்பான், சும்மா இருக்க மாட்டான். உங்களுக்கு மருத்துவத்தை கொடுக்கணும், இல்லை தனாதிபதிக்கு மருத்துவத்தை கொடுக்கணும். இப்போ தாய்க்கோ தந்தைக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதோ ஒன்று உடல் கொடுப்பான். அதை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். சரி 4ஆம் இடத்துல உங்கள் ஆள் இருக்கார். யார்? நம்ம புதன் இருக்கார், உங்கள் வீட்டுக்காரர். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் கூட போய் கேதுவும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க. அங்கேயும் சும்மா இருக்கா, அங்கேயும் சூட்டில் உட்காந்துருக்காரு. உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளும் செவ்வாய், உங்கள் வீட்டில் 4ஆம் இடத்துல கூட சூரியனும் புதனும் யோகம் தாங்க, கூட கேதுவில் உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் இவரை பார்ப்பீங்களா அவரை பார்ப்பீங்களா? இந்த உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மற்ற 2 பக்கம் இடிம்பாங்க. அப்போ 2 பக்கம் இடி வாங்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் உடம்பையும் பார்க்க முடியாமல், அங்கிட்டும் பார்க்க முடியாமல், வேலையும் ரொம்ப ப்ரெஷரில் இருப்பீங்க. நீ கவலையே படாதீங்க. நான் உங்களை சொல்கிறது முதல்ல உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களை பாதுகாத்துக்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்ல உடம்பை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை பாருங்கள். நம்ம வேலை பார்க்கணும், சம்பாத்தியம் பண்ணணும், ஆயுளோடு இருக்கிறோம்னா நம்ம உடம்பு நம்ம சொல்கிறத கேட்கணும். அது சொல்ல நம்ம கேட்டக்கூடாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பழக்க வழக்கங்கள், உணவுகள், உறக்கங்களை பாதுகாத்துக்கங்க. அதுதானே சொல்கிறோம். அப்படி இருந்தால் உங்கள் ஆசை நிறைவேறும் மாதம் புரட்டாசி மாதம். அதுதான் தலைப்பு உங்களுக்கு கொண்டு வந்தது. எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆசை இல்லாத மனுஷன் யார்? யோசிச்சு பாருங்கள். அத்தனைக்கு ஆசைப்படுங்க. அந்த ஆசை பேராசை ஆகிடக்கூடாது. இந்த மாதத்தில் எல்லாமே பிளான் பண்ணுங்கள். நான் சொல்லுவேன், ஒரு இடத்துக்கு போனால் பிளான் பண்ணி போங்க, அது கரெக்டாக இருக்கும். பிளானிங்லாம் பண்ணோம்னா அது ஏதோ நடக்கும். சொல்லுவாங்களே, வந்தாலும் சந்தோஷம், அதுக்கு தேவையில்லை. வந்தாலும் சந்தோஷம்யா,
வராமல் சந்தோஷம். என்னது என்னையா இது சாப்பிட்ணும் நினச்சா இதை சாப்பிட்ணும் ஒரு முடிவு பண்ணி சாப்பிடுங்க. கடைக்கு போனால் சாப்பிட்டா சாப்பிடும். அப்படி இருந்தால் உடம்பு பாழாக போயிடும். உடம்பு என்ன கேட்குது நமக்கு? இட்லி சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது, இட்லி சாப்பிடு. ஏன்னா அந்த சத்து கேட்குது, உடம்பு கேட்குது, உடம்பு கேட்குது. இல்லை தோசை சாப்பிட்டு தப்பு கிடையாது. எது சாப்பிட நினைக்கிதோ, உடம்பு என்ன நினைக்குதோ சாப்பிடுங்க. அதை அளவாக சாப்பிடுங்க. இதுதான் மிருக ராசிக்காரங்க. ஏன்னா உங்கள் ராசி காற்று ராசி. எல்லா பக்கம் பூந்து விளையாடணும்னு ஆசைப்படும். ஆடலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் அந்த காற்றின் வேகம் புயலாயிடக்கூடாது, தென்றலாக இருக்கணும். தென்றல் காற்று எப்படி இருக்குது? நைஸாக இருக்கா? எல்லா உடம்பும் நல்லா இருக்கா? புயல் காற்று என்ன ஆகுது? புண்ணாய் போகுது. அப்போ உங்கள் உடம்பையும் உங்கள் மனசையும் தென்றலாக்க போகிறீங்களா, புயலாக்கி புண்ணாக்க போகிறீங்களான்னு நீங்கள் நடந்துக்கிற முறையில் இருக்குது. அதுதான் புரட்டாசி. இந்த மாதத்துக்கு என்னென்ன பிளான் பண்ணுறீங்களோ இதுதான் அடுத்த மாதத்துக்கு கிடைக்கும். ஏன்னா ஐப்பசி மாதம் நமக்கு நல்ல ஒரு கொண்டாடக்கூடிய மாதம். தீபாவளி திருநாள் வருது, எல்லோரையும் பார்க்க போகிறோம், புதிய ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னு நல்லா பிளான் பண்ணுவோம். அதுக்கு இப்போ தயார் பண்ணி வச்சுக்கிறணும். எல்லாமே தயாருங்க. உடம்பை தயார் பண்ணுங்கள், பணத்தை தயார் பண்ணுங்கள், வீடு வாசல் தயார் பண்ணுங்கள், வண்டி வாகனம் தயார் பண்ணுங்கள். எல்லாமே தயார் பண்ணி வைக்கக்கூடிய காலம். அதுக்கு தான் இந்த காலத்தில் மழைகள் கொஞ்சம் லைட்டாக பெய்யும். அப்போ மழை பெய்ய சீதோசனம் மாறும். இப்போ சீதோசனம் மாறுது, கண்டகளே நம்ம உள்ளே தள்ளோம்னா உடம்பு கெட்டு போகும். அப்போ நீ என்னென்ன நடந்துக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை போடுங்க. ஒரு லிஸ்ட்டை போட்டு அதுபடி வீட்டில் நடங்க. இன்றைக்கி இதை தான் காலைல சாப்பிட்ணும், இன்றைக்கி அப்படி லிஸ்ட்டு போட்டு செய்யுங்க. உண்மையிலே உங்கள் உடம்பு நல்லா இருக்குங்க. வளமையோடும் பெருமையோடும் வாழுவீங்க. யார்? மிதுன ராசிக்காரங்க. அதே போல் இந்த மிதுனத்துக்கு 10ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கிறார். எங்கே உட்காந்துருக்கிறாரு? உங்கள் ராசியிலேருந்து 10ஆம் இடம்னா மீன ராசியில் உட்காந்துருக்கிறார். பொதுவாகவே இந்த ராசிக்காரனுக்கு கேதுவும் ராகு யோகக்காரங்க தான். ஒரு இடத்துல அவங்க நண்பர்கள் தான், உங்களை கெடுக்க மாட்டாங்க. என்ன ஒன்று அப்படின்னா, ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவீர்கள். கேது இழக்க வைப்பான், ராகு பெற வைப்பான். ரெண்டுமே அவன் சுருக்கிட்டே இருப்பான், அவன் பெருக்கிட்டே போவான். அதுக்காக தான் ரெண்டு பேருமே தள்ளி தள்ளி நிற்பாங்க. சுருங்கக்கூடிய உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கான், உங்களை பெருக்கிறதுக்கு 10ஆம் இடத்துக்கு உட்காந்துருக்கான். உங்கள் நேர் எதிர் வீடு, உபய வீடு. நீங்களும் உபய வீடு தான், அது ராகு இருக்க உபய வீடு தான், மீனம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறனால ஒரு பதவி இருக்கும்போது அந்த பதவியை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அனாவசியமாக அந்த பதவியிலேருந்து விலகிடாதீங்க. அதை ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. பதவியில் இருக்கிறவங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பிறகு 9ஆம் இடத்த பாக்கிய ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருக்கிறார். அது சிறப்பு தான். உங்கள் ராசியிலேருந்து பாக்கியஸ்தான் இருக்கார். ஏற்கனவே இந்த லக்னத்துக்கு மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் யோகாதிபதி, அவர் தான் கர்மாதிபதி, ரெண்டுமே அவர் தான். அப்போ 70% உங்கள் நல்ல பலன் கொடுத்துருவார். அதில் மாட்டுக்கிறது கிடையாது. சனி கொடுத்தால் இவர் தடுக்க முடியும். ஆனால் சனி பாக்கியஸ்தான் இருக்கார். பூர்வ புண்ணியம் கண்டி வேலை செய்யும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா இருப்பீங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதம் தான். ஆனால் எல்லாமே உங்கள் கையில் கொடுத்தாச்சு. ஒரு மூணு அரிசியை கொடுத்தாச்சுங்க. ஒரே நாள் போய் சாப்பிட முடியுமா? நம்ம முடியாது. அப்போ ஒரு மூணு அரிசியை தேவையளவுக்கு நம்ம பொங்கி சாப்பிட்றோம். அது மாதிரி உங்களுடைய செல்வ வளத்தையும் உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய ஆசைகளையும் அளவோடு வைத்து கொண்டால் அந்த அளவு இருந்து கொண்டே இருக்கும். நான் சொல்லுவேன், பொதுவாக தர்மம் பண்ணால் பண்ணுங்கள், கொஞ்சமாக நிறையா பண்ணுங்கள். சாப்பிடுங்க, கொஞ்சமாக நிறையா சாப்பிடுங்க. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய மாசமாக இருக்காங்க, கன்சீவாக இருக்காங்க. டாக்டர் சொல்லுவார், ஏம்மா நீ மாசமாக இருக்கம்மா, நல்லா சாப்பிட்ணும். அதுக்காக 3 வேளை ஒரே சாப்பிட முடியாது. நீ என்ன செய்யணும், நல்லா சாப்பிட்ணுன்னு அர்த்தம்னா கொஞ்சமாக சாப்பிடு. 3 வேளை சாப்பாடை 6 வேளையாக சாப்பிடு. ஏன்னா நீ குழந்தைய சுமந்துருக்கிற, உள்ள குழந்தை இருக்க, அந்த குழந்தைய சுமந்தனால் நீ ஒரு குழந்தையே.
நீ 4 இட்லி சாப்பிட்றியா, 1.5 இட்லி சாப்பிடு, அதை 6 பிரி. இதுதான் கணக்கு. இப்படி சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய சமக்கக்கூடிய குழந்தைக்கும் நல்லது. அப்போ நம்ம உடம்பை நம்ம எப்படி வச்சுக்கணும், குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டணும். ஏன்னா குடலுக்குள்ளே என்ன இருக்குது, பல்லா இருக்குது, அது கடிச்சு சமிழ்றதுக்கு வெறும் ரப்பர் தாங்க உள்ள, புதுக்குன்னு தாங்க இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் வாயில் ஓடுங்க. அரை முறையாக சாப்பிட்டு தண்ணி ஊற்றி என்ன ஆகும், செரிமானம் ஆகாது, உள்ள பேர் அவுட்டாக போயிடும். பல் கொடுத்துருக்கான்ல, நல்லா மென்னுங்க, நல்லா அரைச்சி குறைச்சி தள்ளுங்களேன். அவசரமான சாப்பாடு என்ன ஆகும்னா ஆபத்தை கொடுக்கும். அவசரமாக சாப்பிடாதீங்க தயவுசெய்து. எந்த பொருளும் அது தண்ணியோ கூல்ட்ரிங்க்ஸோ சாப்பாடோ எதுனாலும் சரி அவசரப்பட்டு பைய பதறாமல் நிதானமாக சாப்பிடுங்க. உணவை பொறுத்த வரைக்கும் சில வெக்கு கம்பெனிக்கு போகணும், லேட் ஆகிடுச்சு, 5 நிமிஷம் தான் இருக்கு. எதுக்குயா, நீ நல்லா வாழ்றது தானே சாப்பிட்ற. இதை போட்டு சாப்பிட்டு விஷமாக்கி அது ஒன்றுக்கும் இல்லாமகி பசிக்காமல் என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக கிடையாது. அப்போ பதறாத காரியம் சிதறாது. ஏன்னா மிதனராசிக்கு வேகம் மட்டும் இருக்கும். வேகம் நீங்கள் உங்களுக்காக பார்க்குற மற்றவங்களுக்காக வேகமாக இருக்கீங்க, அதுதான் உங்களோட மைனஸ். வேகம் இருக்குது, உங்களுக்குண்டான உங்கள் உடம்பை தயார் பண்ண வேகம் மற்றவனுக்காக இருக்குதே. அப்படி மனத்தை உங்களுக்கு கொடுத்துட்டானே ஆண்டவன். மற்றவங்களுக்காக வேகமாக போய் நம்ம உடம்பை கெடுத்துட்டோமையா. எதுக்குயா, வேணாமியா. நீங்கள் நல்லா இருக்கணும் தானே அதிர்ஷ்டம் தெரிஞ்சு உங்களுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் எல்லா ராசிக்காரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். எடுத்த பிறவியை நல்லா வாழ்ந்து சிறப்பாக இருக்கணும். நோய் இல்லாமல் வாழணும். அவன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அதனால் இந்த மிதனராசிக்காரங்க உங்களை பார்த்துக்குங்க, உங்கள் உடலை பார்த்துக்குங்க. மற்றவங்களுக்கு வாழ்ந்தது போதும், உங்களுக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆசையை நீங்களே அனுபவித்து கொள்ளுங்கள். மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. முக்கியமாக ரகசியங்களை வெளியிடாதீர்கள். உங்களுக்கு உள்ளே எதுவும் வச்சுக்க முடியாது, உங்களால் எதையும் சொல்லிடுவீங்க படாருன்னு. அது மட்டும்தான் உங்கள் மைனஸ். அதனால் அந்த ரகசியம் சொல்கிறது, உங்களுடைய வரவு சொல்ல எதையுமே சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹேப்பியாக இருங்க, அதுவே மிகப்பெரிய வரப்பிரசாதம். புரட்டாசி மாதம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதம்தான். அதை எப்படி கிடைக்குங்கிறத நீங்கள் நடந்துக்கிற பக்குவத்தில் இருக்குன்னு சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.